மனிதன் நினைக்கிறான் அல்லாஹ்வும் முடிஞ்சாதான் செய்வான். அல்லாஹு அக்பர், நஊது பில்லாஹ். அவனால் முடியாத காரியம் இந்த உலகில் என்ன இருக்கிறது? அவன் நினைத்தால் நடக்காத காரியம் என்ன இருக்கிறது? ஐயோ, நான் பிச்சைக்காரனா இருக்கேன், என்ன எப்படி எல்லாம் கோடீஸ்வரன் ஆக்குவான்? இந்த கேள்வி ஹராமான கேள்வி இல்ல. இது அல்லாஹ்வுடைய ஆற்றலை கேள்விக்குறியாக்கும் கேள்வி இல்ல. எத்தனை பிச்சைக்காரர்களை கோபுரத்தில் ஏற்றி வைத்த தகுதி படைத்தவன் அல்லாஹ் இல்லையா? உலகத்தை சுத்தி பார்க்கிறோம், தகுதியே இல்லாதவன் பெரும் பணத்துக்கு வந்துடுறான், தகுதியே இல்லாதவன் பெரிய அதிகாரத்துக்கு வர்றான். யார் செய்யறா? துத்தில் முல்க மன் தஷா வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா வ பியதிகல் கைர். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறார், நீயே நாடியவர்களுக்கு அதிகாரத்தை தருகிறாய், நீயே நாடியவரிடம் அதிகாரத்தை பறிக்கிறாய், நீயே நாடியவருக்கு கண்ணியத்தையும் மரியாதையும் தருகிறாய், நீயே நாடியவரை இழிவுபடுத்துகிறாய். உன்னிடத்தில் தான், உன் கைகளில் தான் அந்த நன்மையின் கை உன்னிடத்தில் தான் இருக்கிறது. அவன்கிட்ட தான் இருக்குது அனைத்துமே. அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதில் முதல் படி என்பது அவனை உறுதியாக அவனுடைய உதவியின் மீது நம்பிக்கை. அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்கணும்? நீ எங்களுக்கு உதவி செய்தே ஆக வேண்டும். நீ செய்யாவிட்டால் யார் எங்களுக்கு உதவி செய்வார்? நீ எனக்கு கண்ணியத்தை தராவிட்டால் யார் எனக்கு கண்ணியத்தை தருவார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதான் சொன்னாங்க, என்னுடைய கவலை, என்னுடைய தேக்கம், என்னுடைய சோகம், என்னுடைய துக்கம் நான் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு முன்னாலே வைக்கிறேன். ஏன் நான் எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்கு முன்னால வைக்கிறேன்? சோகத்தை போக்கக்கூடியவன், கவலைகளை நீக்கக்கூடியவன், கண்ணியத்தை தரக்கூடியவன், இழிவுகளை அழிக்கக்கூடியவன், அனைத்துக்குமான ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ் தானே, சக மனிதன் இல்லையே. கொஞ்சம் போல உழைப்பை போட்டு விட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அதற்கான ரிசல்ட் அல்லாஹ் கொடுப்பார். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வருமேயானால், வரைத الناس يدخلون في دين الله افواجا, நீங்கள் மக்களை எப்படி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழையக்கூடிய நிலையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் கிடைக்குமேயானால் மக்கள் எப்படி நுழைவார்கள்? கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்துக்குள் நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ்விடத்தில் உதவி எப்படி கேட்க வேண்டும், எப்போதெல்லாம் கேட்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்கணும். அல்லாஹ் கிட்ட எனக்கு உதவி வேணும் அப்படின்னு கேட்டா, உதவி பெற தகுதியானவராக நீங்கள் எப்போது மாறுகிறீர்கள் என்று சொன்னால், சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, எந்தவித சின்ன ரிஸ்க் கூட எடுக்க தயாரில்லை, நல்ல பொருளாதாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நல்ல வசதி இருக்கு, நல்ல பணம் படைத்த நிலையில் அல்லாஹ்வுடைய உதவியை கேட்க தகுதியானவர் யார் என்றால், அந்த பொருளாதாரத்தில் இருந்து சிறிது நஷ்டத்தை தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர். அது எப்படி அப்படின்னா, அதை எடுத்து இறைவனுடைய பாதையில் செலவழிக்க, நல்ல உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தருகிறார். அதிலே யார் அல்லாஹ்வுடைய உதவியை பெற தகுதியானவர் என்று சொன்னால், அந்த ஆரோக்கியத்தை இறைவனுடைய பாதையில் சிறிது செலவு செய்யக்கூடியவர். நல்ல அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய உதவியை பெற தகுதியானவர் யார் என்று சொன்னால், அந்த அறிவை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்து அதனால் அதில் குறை ஏற்படக்கூடியவர். இப்படி அல்லாஹ்வுடைய உதவியை பெற தகுதியானவர்கள் யார் முதல்ல அப்படின்னு சொன்னா, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலான்னு சொல்லும் பொழுது அதற்கான அர்த்தமும் காரணமும் என்ன? பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் அப்படின்னு சொன்னா, பொறுமை உங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கான நெருக்கடி உங்களுக்கு வந்த பிறகுதான் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வாஜிபாகும். விஷயம் புரியுதா? பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் அப்படின்னா என்ன? ஏன் இந்த இடத்துல பொறுமை நல்லா சொல்றான்? நீங்கள் பொறுமை காக்கக்கூடிய அளவுக்கான நெருக்கடி ஒன்று உண்டாகும். அந்த நேரத்துல பொறுமை இல்லாம போயிட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவி கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய உதவியை தகுதியாக்குவதே நெருக்கடிகள் தான். அப்ப அந்த நெருக்கடி சூழல்களில் அல்லாஹ்வுடைய உதவியை நாடக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட மக்களாக இருந்தால் இறைவனுடைய உதவி சாத்தியப்படும்? அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அதே வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாவை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியீன். இது யாரால முடியாது? வ இன்னஹா, இது பெரிய சப்ஜெக்ட் அப்படிங்கறாங்க. எது பெரிய சப்ஜெக்ட்?
எப்போ கஷ்டம் வரும்போது, நமக்கு சங்கடம் வரும்போது, நெருக்கடி வரும்போது உடனே அல்லாஹ்வின் பக்கமாக திரும்பி தொழுது துஆ கேட்டு அந்த கஷ்டத்தை நீக்கிற ஒரு பண்பு இருக்குல்ல, இது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அப்படிங்கிற அல்லாஹ்வே சொல்றான். வ இன்னஹா லகபீரத்துன், யாரை தவிர என்றால் இல்லா அலல் ஹாஷியின். அந்த ஹாஷி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இஸ்லாத்துல. ஹாஷியர்களை தவிர மத்தவங்களுக்கு எல்லாம் இது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. என்னப்பா நீ இந்த நேரத்துல எவன் போய் தொழுதுகிட்டு ஆவற வேலையை பாரு, தொழுதுகிட்டு துஆ கேட்டுக்கிட்டு அப்படின்னு பொதுவா இயற்கையா மனுஷன் எல்லாம். ஆனா பொறுமை காத்து, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில வருது, நம்ம அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும் என்று கேட்கக்கூடிய பண்பு ஹாஷியர்களுக்கு தான் இருக்கும். ஹாஷினா யார்? அப்ப அவர்கள் யார் என்றால் அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாகு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். நினைக்கிறவங்க, இப்படி நினைக்கிறவங்க தான் ஹாஷி. எப்படி நினைக்கிறவங்க? யதுன்னூன அன்னஹும் முலாகு ரப்பிஹிம், நாம் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்கள் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ. நமக்கு அந்த நினைப்பு இருக்குதா? அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்கள் என்று நம்மளாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டியவர்கள் அப்படிங்கிற நினைப்பு இருக்குதா? அப்ப நம்ம ஹாஷி. அடுத்தது என்ன? அன்னஹும் இலைஹி ராஜிஊன், அவனிடமே நாம் திரும்ப வேண்டியது இருக்கிறது, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன்கிட்ட தான் நம்ம திரும்பணும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஹாஷியர்கள். அந்த ஹாஷியர்களுக்கு மட்டும்தான் பொறுமை காத்து அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்க முடியும். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு பக்கம் மனைவி மக்கள் எல்லாரும் சேர்ந்து, மனைவி கணவர் பையன் எல்லாரையும் போட்டு அடி அடி அடிக்கிறாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட காரணத்துக்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போதெல்லாம் அதை அப்படியே ஷிகாவத்தா சொல்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு யா ரசூலுல்லாஹ், மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது, ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாக்குகிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் புதைக்கப்பட்டு அவர்களுடைய தலைகளில் இரும்பு சீப்புகள் கொண்டு வாரப்பட்ட நிலையிலும் அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு விலகவில்லை, பொறுமையோடு இருங்கள், அல்லாஹ்வுடைய உதவி வரும். கந்தக் போர் நடக்கிறது, உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். ஒருத்தர் எனக்கு ரொம்ப பசியில வந்து நான் ஒரு கல்லு கட்டியிருக்கேன் அப்படின்னு கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட காட்டுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, நீ ஒரு கல்லு கட்டியிருக்கியா, நான் 2 கல்லு கட்டியிருக்கேன் அப்படின்னு காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து நடந்ததுதான் ஹைலைட். அவரே எதுக்கு வந்தார் ரசூலுல்லாஹ்ட்ட? நான் ரொம்ப பசியில இருக்கிறேன் அப்படின்னு காட்ட வர்றாரு. அப்ப அல்லாஹ்வுடைய என்ன சொல்றாங்க, நானு உங்களோட பசியில இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறாங்க. இப்ப இது இப்படி இருக்கும்போது வந்தவர் சொல்றாரு நான் பெரிய பசியில இருக்கிறேன், அதை கேட்ட தலைவர் சொல்கிறார் நான் உங்களோட பசியில இருக்கிறேன். இவ்வளவு வேதனைக்கு மத்தியில அங்க ஒரு சம்பவம் நடக்குது. சுத்திய தூக்கி அடிக்கிறாங்க, அடிச்சு ஒரு அடி, அல்லாஹு அக்பர்னு ஒரு அடி அடிச்ச உடனே அந்த பாறை உடைஞ்சி, உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஊதியத்லி மஃபாத்திஹ ஷாம், ஊதியது மஃபாத்திஹ ஷாம். அன்னைக்கு ஷாம்லாம் எவ்வளவு பலமான நாடு என்று சொன்னால், இன்னைக்கு எப்படி நம்ம அமெரிக்கா, லண்டன் எல்லாம், யூகே எல்லாம் பாக்குறோமோ, இன்னைக்கு ஒரு வளர்ந்த நாடுகள்ல எப்படி பலமான நாடுகளா இருக்குதோ அந்த மாதிரி அன்னைக்கு சூழ்நிலையில் வளர்ந்த நாடுகளாக ஷாம் எல்லாம் பலமான நாடு, வளர்ந்த நாடு தான் பலமான நாடு. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து அந்த சுத்திய சுருட்டி அடிச்சு வேகமா அடிச்சு ஷாம் தேசத்து சாவிகள் எனக்கு தரப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீங்க அந்த சினாரியோவை யோசிச்சு பார்க்கணும். அந்த சீன் எப்படின்னா, வந்தவரே பசியில வந்திருக்காரு, அவர் எவ்வளவு பெரிய பசியில வந்திருக்காரு, எனக்கு ஏதாவது செய்ய முடியுமா, நான் பாருங்க கல்ல கட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு பசியில வந்திருக்காரு. யாருகிட்ட வந்து கேக்குறாங்களோ அந்த தலைவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை விட பெரிய பசியில இருக்கிறேன். இப்ப இந்த எல்லாருக்கும் என்னன்னா, நானே பசியில இருக்கிறேன், அவர் அவளோட பெரிய பசியில இருக்கிறாரு. இந்த நிலையில் அவர் சொல்கிறார், 2 பேருமே இவ்வளவு பசியில இருக்கும்போது இந்த நிலைமையில அவர் சொல்றாரு ஷாம் தேசத்து சாவிகள் தரப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதில் தகுதி என்ன? ஃபர்ஸ்ட் தகுதி என்ன அப்படின்னா, அல்லாஹ்விடம் துஆ கேட்பவருக்கு எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய உதவி தந்து விடுவதில்லை. அல்லாஹ்வுடைய உதவியை பெற வேண்டும் என்றால் அதுல ஃபர்ஸ்ட் தகுதி என்னன்னா, அல்லாஹ் உதவி செய்ய தகுதியானவன் என்பதை மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக நம்புவது. அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது? அவ்வளவு கடுமையான பசியில அங்க நடந்ததான ஹைலைட். அவ்வளவு கடுமையான பசியில நான் பசியா இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்ல, உங்களோட நான் பசியா இருக்கேன்னு அவங்க சொல்லி சுத்திய சுரட்டி அடித்து பாறை விலகிறது தான் தெரியுது, வேற எதுவும் அவங்க கண்ணுக்கு தெரியல, ரசூலுல்லாஹ் கண்ணுக்கு தான் தெரியுது. அந்த சிவப்பு கோட்டையின் சாவிகள் எனக்கு தரப்படுகின்றன அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த சிவப்பு கோட்டைகளின் சாவிகள் எனக்கு தரப்படுகின்றன. அங்க சுத்தி இருந்த அனைவருடைய உள்ளத்திலும் துளியளவு நம்பிக்கையின்மை இல்லை. அங்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த தக்பீரோடு சேர்த்து எல்லோரும் அல்லாஹ் அக்பர் என்றார்.
ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணுக்கு அல்லாஹ் காட்டுறான், இவங்க கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல, உடைஞ்ச பாறை தான் தெரியுது. ஆனால் அனைவருடைய உள்ளமும் உறுதியாக நம்பியது அல்லாஹ்வுடைய உதவி அருகில் இருக்கிறது. நஸ்ரு மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் அருகில் இருக்கிறது என்று நம்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்த்து அவர்களும் தக்பீர் சொன்னார்கள். அந்த நேரத்தில் சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் தன்னுடைய வயிறுகளிலே கற்களை கட்டி வந்த அந்த மக்கள் நம்பினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் மார்க்கத்தில் வெற்றி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரின் முன்னறிவிப்பில் உண்மை இருக்கிறது, இது ஒரு நாளிலே ஒரு நாள் வெற்றியாக நடக்கும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகை விட்டு பிரிந்து அடுத்த 5 அல்லது 10 ஆண்டுகளுக்குள் சொன்ன அனைத்தும் நடந்தன. அங்கு அதை சாட்சியாக இருந்த அத்தனை சஹாபாக்களும் அதை பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவி என்பது உறுதி செய்யப்பட்டது முஃமின்களுக்கு. அல்லாஹ்வுடைய உதவி என்பது முஃமின்களுக்கு உறுதி செய்யப்பட்டது. ஃபர்ஸ்ட் அடிப்படை நம்ப வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுக்க போதுமானவன் என்பதை நம்புவதுதான் அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதில் முதல் தகுதி. அப்ப ஒரு தரத்துதா போய் அல்லாஹ்ட்ட கேக்குறான்னு வைங்க, கொஞ்சம் முடிஞ்சா செய், நல்லா கேக்குறான் துவா, எல்லாம் என் கஷ்டத்தை சொல்லிட்டேன், கொஞ்சம் முடிஞ்சா பார்த்து செய் அப்படின்னு சொல்ற துவாவை அல்லாஹ் ஏற்பதில்லை. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது ஏன்னா மனிதன் சக மனிதனோடு பழகி பழகி எப்படி நினைக்கிறான்னா, மனுஷன் எப்படிதான் எப்பதான் செய்வான். இப்ப நம்ம ஒரு உதவி கேட்கிறோம், திடீர்னு நான் ஒரு போன் பண்ணி நீ கண்டிப்பா இந்த உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாரு, என்ன மாதிரின்னு சொல்லு, அடுத்து என்ன மாதிரி உதவின்னு சொல்லு, அடுத்து முடிஞ்சா செய்யறேன். மனிதனுடைய இயல்பு என்னது, முடிஞ்சா செய்யறேன். மனிதன் நினைக்கிறான் அல்லாஹ்வும் முடிஞ்சாதான் செய்வான். அல்லாஹு அக்பர், நஊது பில்லாஹ். அவனால் முடியாத காரியம் இந்த உலகில் என்ன இருக்கிறது? அவன் நினைத்தால் நடக்காத காரியம் என்ன இருக்கிறது? ஐயோ நான் பிச்சைக்காரனா இருக்கேன், என்ன எப்படி எல்லாம் கோடீஸ்வரனா ஆக்குவான்? இந்த கேள்வி ஹராமான கேள்வி இல்ல, இது அல்லாஹ்வுடைய ஆற்றலை கேள்விக்குறியாக்கும் கேள்வி இல்ல. எத்தனை பிச்சைக்காரர்களை கோபுரத்தில் ஏற்றி வைத்த தகுதி படைத்தவன் அல்லாஹ் இல்லையா? உலகத்தை சுத்தி பார்க்கிறான், தகுதியே இல்லாதவன் பெரும் பணத்துக்கு வந்துடுறான், தகுதியே இல்லாதவன் பெரிய அதிகாரத்துக்கு வர்றான். யார் செய்யறா? துத்தில் முல்க மன் தஷா வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா வ பியதிகல் கைர். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறார், நீயே நாடியவர்களுக்கு அதிகாரத்தை தருகிறாய், நீயே நாடியவரிடம் அதிகாரத்தை பறிக்கிறாய், நீயே நாடியவருக்கு கண்ணியத்தையும் மரியாதையும் தருகிறாய், நீயே நாடியவரை இழிவுபடுத்துகிறாய். உன்னிடத்தில் தான், உன் கைகளில் தான் அந்த நன்மையின் கை உன்னிடத்தில் தான் இருக்கிறது, அவன்கிட்ட தான் இருக்குது அனைத்துமே. அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதில் முதல் படி என்பது அவனை உறுதியாக அவனுடைய உதவியின் மீது நம்பிக்கை வைக்க. அப்ப முடிஞ்சா செய்ய சக மனிதர்கிட்ட கேட்கிற மாதிரி கேட்டா அல்லாஹ் ஒருபோதும் அதை ஏற்படுவதில்லை. அதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முல்ஹீன ஃபி துஆ. அல்லாஹ்வை நிர்பந்தப்படுத்துபவர்களை அல்லாஹ் விரும்புகிறார். அல்லாஹ் எப்படி யாரை விரும்புறான்? அல்லாஹ் எது பிடிக்கும்? டக்கு டக்குன்னு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு பார்த்து செய், இப்படி கேட்பவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. எல்லாம் கொஞ்சம் கொடுத்துரு, கொஞ்சம், ஏன்னா நம்ம மனிதர்கிட்ட கேட்டு பழகி இருக்கோம், கொஞ்சம் கொடுத்துரு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இறக்கம் காட்டு. கேட்கிற இறக்கத்தை எவ்வளவு கேட்கணும்? அபண்டன்ஸா கேட்கணும். அப்பா எப்படி கேட்க சொல்றான் அல்லாஹ்? எப்படி ஒரு மன்னிப்பு கேட்க எப்படி கேட்க சொல்றான்? ரப்பனா பலம்னா அன்ஃபுஸனா, உனக்கு தெரியும் நாங்க தான் எங்களுக்கு நாங்களே அநியாயம் பண்ணிக்கிட்டோம், இல்லம் தக்ஃபிர் லனா, நீ மன்னிக்கலன்னு வையே, வதரஹம்னா, அவனை உயர்த்தும், அல்லாஹ்வை முழுமையா உயர்த்தும். நாம இறைவன்கிட்ட கேட்கிறோம்ங்கற நம்பிக்கை முதல்ல உறுதியா இருக்கணும். இல்லம் தக்ஃபிர் லனா வதரஹம்னா, நீ மன்னிக்கல, நீ இரக்கம் காட்டலன்னா நான் நஷ்டவாளி ஆயிருவேன். ஆனா நீ இருக்கும்போது நான் உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய ஆற்றலுக்கு நிராசையாக ஆள் கிடையாது. நீ கொடுத்தால் அதை தடுப்பதற்கு இங்க யாரும் தகுதி படைத்தவன் கிடையாது. நீ கொடுக்க முடிவு பண்ணிட்டா அதை தடை செய்யற ஆற்றல் யாரும் கிடையாது. அதுக்கு ரசூலுல்லாஹ் பத்ர்ல எப்படி கேட்டாங்க, நீ இந்த மனுஷனுக்கு மக்களுக்கு உதவி செய்யலன்னு வையே, நீ எங்களை நீ தோக்கடிச்சிட்டேன்னு வையே, உன்னை அல்லாஹ்னு சொல்றதுக்கு இருக்கிற கடைசி மனிதர் நாங்க தான், உன்னை நாங்க தான் வணங்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு நீ உதவியை கொடுத்தே ஆகும். அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்கணும்? நீ எங்களுக்கு உதவி செய்தே ஆக வேண்டும். நீ செய்யாவிட்டால் யார் எங்களுக்கு உதவி செய்வார்? நீ எனக்கு கண்ணியத்தை தராவிட்டால் யார் எனக்கு கண்ணியத்தை தருவார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதான் சொன்னாங்க, என்னுடைய கவலை, என்னுடைய தேக்கம், என்னுடைய சோகம், என்னுடைய துக்கம், நான் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு முன்னாலே வைக்கிறேன். ஏன் நான் எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்கு முன்னால வைக்கிறேன்? சோகத்தை போக்கக்கூடியவன், கவலைகளை நீக்கக்கூடியவன், கண்ணியத்தை தரக்கூடியவன், இழிவுகளை அழிக்கக்கூடியவன், அனைத்துக்குமான ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ் தானே, சக மனிதன் இல்லையே.
கொஞ்சம் போல உழைப்பை போட்டு விட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அதற்கான ரிசல்ட் அல்லாஹ் கொடுப்பார். பட் we cannot expect miracles to happen. அதுக்காக உட்கார்ந்துட்டு சும்மானா உட்கார்ந்துட்டு முரளிலாம் வந்தாங்களாம் பள்ளிவாசலுக்கு. இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் உட்கார்ந்து பயங்கரமா திக்ரு ஓதிட்டு தொழுதுட்டு உட்கார்ந்துட்டாங்க. அடிச்சு ஓட விட்டாங்க. எல்லாரும் ஓடுங்கடா. இளைஞர்களே என்னடா பண்றீங்க நீங்க? குடுக்குற எல்லாம் கூரையை பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஓடு. அதுவும் முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஒருத்தர் பயங்கரமா தொழுதுட்டே இருந்தாங்க பள்ளிவாசல்ல பொழுது நீங்க. அப்புறம் ரசூலை பார்த்துட்டு உமர் என்ன கேக்குறாங்க? Who is he? யார் இவரு? இன்னாருடைய மகன் இன்னார். ஃபுலான் இப்னு ஃபுலான். இன்னாருடைய மகன் இன்னார். அப்படியா? அவன் what is he doing for his daily earnings? வருமானத்துக்கு என்ன பண்றாரு? பள்ளிவாசல்ல தொழுதுட்டே இருக்காரு. வருமானத்துக்கு என்ன பண்றாரு? அவர் ஒரு பிரதர் இருக்காரு. அவர் வந்து காட்டுக்கு போய் விறகு வெட்டி கொண்டு வந்து இவர் குடும்பத்தையும் சேர்த்து பார்க்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ஃபார்மிங் ஹிஸ் பிரதர் இஸ் பெட்டர் தென் ஹிம். இவருக்கு அவரை கூப்பிட்டு சொல்லுங்க, அவருடைய சகோதரன் இவரை விட சிறந்தவர்னு சொல்லுங்க. உழைப்பை போட வேண்டும். உலகத்திலே பரக்கத்தை தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார். என்ன நம்ம என்ன செஞ்சாலும் முஸ்லிம் கம்யூனிட்டிங்க நம்ம ஆளுங்க. ஒருத்தர் நான் குவைத் போயிருக்கும்போது ஒருத்தர் அங்க ஜும்மா பயான் முடிச்சு வந்தார். ஒரு பேப்பரை கொண்டு வந்தார். காட்டி, இது என் பையனுடைய ரிசல்ட், என் பையன் நல்லா படிச்சான், அப்படியே காட்டுங்க பேப்பர் வாங்கி பார்த்தேன். நமக்கு ஓரளவு புரியும்ல. அவரை டிரைவர் ஒர்க் பண்றாரு. அவரை ஏமாத்திருப்பான் போல ஒரு பையன். முஸ்லீம்ங்கிறதுனால அவரை வந்து இது பண்ணிட்டாங்க. அடே, முஸ்லீம் என்கிற ஒரே காரணத்திற்காக இந்த மண்ணில் ஒரு துளி கூட நீங்கள் இருக்கக்கூடாது என்று துடை தெரிய ஆசைப்பட்டவர்களை எல்லாம் மண்ணைக்கு வைத்து மார்க்கம் இது. சப்ஜெக்ட் ஒண்ணே ஒன்று, அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டால், இறக்க வேண்டும் என்று இறைவன் முடிவு செய்து விட்டால், நேரடியாக வானவர்களையே இறக்கி உதவி செய்தான் பதிர்களத்தில். அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயம் இல்ல. நீ போட வேண்டிய உழைப்பை போடாமல் கண்ட மொக்கை காரணங்களையும் லேம் ரீசன்ஸ் நொண்டி சாக்கு நான் முஸ்லிம் எனக்கு நீ என்ன உழைப்பை போட்டாய்? அப்ப உழைப்பை போடுவதற்கு இந்த சமூகம் தயங்கக்கூடாது. கூடவே அல்லாஹ்வுடைய உதவியை உறுதி செய்து உழைப்பை போட்டு விட்டு அல்லாஹ்வுடைய உதவியை ரசூலுல்லாஹ் திரட்டி கூட்டி வந்தாங்க. இத 313 இவ்வளவுதான் நான் போட்டிருக்க உழைப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் பண்ண உழைப்பு 313 பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு களத்துல. நீ எங்களுக்கு உதவி பண்ணு. யாரு? 15 வாள், ஒரு 12 10 உடைஞ்சு போன கேடயம், ஒரு நோஞ்சாம் ஒட்டகம் 4-5, ஒரு 10 12 குதிரை, இவ்வளவுதான் மொத்தம். ஆனா எதிர்க்க வந்தவன் அவனுக்கு தேவையான ஒட்டகங்களுக்கு தாண்டி சமைக்கிறதுக்கு அறுத்து சாப்பிடறதுக்கு ஒட்டகம் எடுத்து வந்தான். அவன் நைட்ல என்ஜாய் பண்றதுக்கு லேடிஸ் வேற கூப்பிட்டு வந்து ஆட விட்டான். மியூசிக்லாம் வச்சு நைட்லாம் ஆடி பகல்ல டயர்ட் ஆகி தூங்கிட்டானுங்க. ஃபுல் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல, ஃபுல் பலம் எல்லாம் மிதமிஞ்சிய ஆயுதங்கள், மிதமிஞ்சிய ஒட்டகங்கள், குதிரைகள் எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அவங்க போட்ட உழைப்பு, அல்லாஹ்வுடைய உதவி மட்டும்தான். விடிந்ததும் இறைவன் காட்டினான். இறைவனின் உதவி எவ்வளவு வலியது என்பதை இறைவன் காட்டினான். நீங்க போட வேண்டியது கொஞ்சம் உழைப்பு. வெறுங்கையாட்டம் ரசூலுல்லாஹ் வந்து என்ன நபி ஆகிட்ட நீ தான் போறல கலந்துக்கணும் அப்படி நிக்கல. அதையும் கவனிக்கணும். தயார்படுத்தினார்கள். தன்னால் இயன்ற உடைந்த ஒட்டகங்களை, உடைந்த கேடயங்களை தூக்கினார்கள். தன்னால் இயன்ற உடைந்த கத்திகளை, வாள்களை எடுத்தார்கள், தூக்கிட்டு போட்டாங்க அல்லாஹ்வுக்கு முன்னால. இதுதான் என் படை, இதுக்கு உதவி செய்ய வேண்டியது கடமை. எப்படி கேட்டாங்க? ரசூலுல்லாஹ்வே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே எப்படி கேட்டாங்க? கையை தூக்கு. நம்ம இன்னைக்கு சும்மானா நேரத்துல எல்லாம் முடிச்சிருச்சு பச்சை அப்படினு போயிடுறோம். நம்ம வேலை நம்மளுக்கு பெருசா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரே, மறுநாள் காலை விடிந்தால் இறை தூதரின் இருப்பு கேள்விக்குறியாகிவிடும். மறுநாள் காலையில விடிஞ்சா இவங்க இருப்பாங்களான்றது கேள்விக்குறியாயிடும். 1000க்கும் மேற்பட்ட எதிரிகளின் படை. ஆனால் காலையில் அல்லாஹ்வுடைய தூதர் நாடியது அல்லாஹ்வுடைய உதவி. போடுற உழைப்பெல்லாம் சரியா வரணும்னா அது அல்லாஹ்ட்ட மட்டும் தான். உயர்த்தினார்கள். எந்த அளவுக்கு உயர்த்தினார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல என்ன சொன்னாங்க? போதும் யா ரசூலல்லாஹ், நீங்கள் போதுமான அளவு அல்லாஹ்வை நிர்பந்தித்து விட்டீர்கள். அப்படி கொடுக்கணும், நீ தான் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரே அவ்வளவு அல்லாஹ்வை நிர்பந்தித்தார்கள் என்றால் நம் போன்ற பாவிகள் எவ்வளவு நிர்பந்திக்க வேண்டும்? நம்ம கேட்கிற துவா போதுமானதாக இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய உதவியை நாம் கேட்கும் இந்த துவா பெற்று விடுமா? இது அல்லாஹ்வுடைய அர்ஷை போய் தட்டி விடுமா? இது அல்லாஹ்வுடைய கவனத்தை ஈர்த்து விடுமா?
அப்படி செஞ்சுட்டு என் துவாவை அல்லாஹ் ஏத்துக்கல, எனக்கு உதவியே கிடைக்கல, நானும் எவ்வளவோ தொழுது பார்த்தேன், துவா கேட்டு பார்த்தேன், எப்படி நடக்கும்? உயிர் போகும் காரியம் என்று எதை நமக்குள் நாம் பேசிக் கொள்வோமோ அப்படி உயிர் போகும் காரியத்துக்கு அல்லாஹ்வுடைய உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவ்வளவு சீரியஸான மேட்டர். அப்ப கூட தன்னால் இயன்ற உழைப்பை போட்டு விட்டு தன்னுடைய எவ்வளவு இயலுமோ அதை விட அதிகமாக துவா கேட்டாங்க. நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பக்கத்துல அபூபக்கரே சொல்றாங்க, போதும் யா ரசூலல்லாஹ், போதுமானாலும் அல்லாஹ் நிர்பந்திச்சிட்டீங்க, போதும், ஆனால் துவா. அப்ப இந்த ரெண்டு மிக முக்கியமான, தன்னால் இயன்ற அறுதி உழைப்பை ஒருவன் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் முழுக்க அல்லாஹ்வை நம்பி இறை விசுவாசத்தோடு ஒருவன் கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் அல்லாஹ் நிராகரிப்பதில்லை. அல்லாஹ் உதவி செய்ய காத்திருக்கிறான். அந்த உதவியை பெறக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னை ரப்பல் ஆலமீன் ஆக்கியல் புரிவானாக கூறிய ஜும்மாவின் முதல்வரை நிறைவு செய்யும். அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்டு கையை, இறைவனிடத்திலே உதவி கேட்கும் கைகளை வெறுங்கைகளாக திருப்பி அனுப்புவதற்கு படைத்த ரப்பல் ஆலமீன் வெட்கப்படுகிறான் என்றால் அல்லாஹ். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹ் வெட்கப்படுறானா நீங்க யோசிக்க கூடாது. அவன் அந்த அளவுக்கு நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஏன்னா கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட எந்த குறையும் இல்லை. கேட்கிற நம்ம தான் கொஞ்சம் எஃபர்ட் கூடுதலா போட்டு கேட்க. நாளை மறுமையிலே 3 விதமான நாம கேட்கிற பிரார்த்தனைகள் 3 வகைப்படும். ஒன்று அப்போதே ஒப்புக்கொள்ளப்பட்ட பிரார்த்தனை, இன்னொன்று சிறிது காலம் தள்ளி போடப்பட்ட பிரார்த்தனை. ஒரு சில விஷயங்கள் கேட்போம், அது அல்லாஹ் நம்முடைய நமக்கும் நம்முடைய மார்க்கத்துக்கும் எல்லாத்துக்கும் சரியா இருக்கு. கூட ஒரு பையன் லவ் பண்றான் அப்படின்னா கேட்பான்லாட்ட, எல்லாம் அந்த பொண்ணு எப்படியாவது கட்டி வை, எல்லாம் யோசிப்பான். பின்னால இந்த பொண்ணு செட் ஆகாது, பயங்கரமா சண்டை போடுவான் அப்படின்னா எல்லாம் என்ன பண்ணிடுவான், தரமாட்டான். ஒண்ணு நல்லதா இருந்தா உடனே கொடுத்துருவான், இல்லைன்னா எல்லாம் என்ன பண்ணுவான், சிறிது காலம் தள்ளி போடுவான். அந்த பிரார்த்தனையுடைய கபூலியத்தை தள்ளி போடுவான். அப்ப சிறிது காலம் கழிச்சு நம்ம கூட பொருளாதாரம் என்ன உடனே கோடீஸ்வரன், இப்ப இருக்கிற நிலைமைக்கு இவனை கோடீஸ்வரன் வெளிக்கிட்டு போயிருவான். இப்ப இருக்கிற நிலைமைக்கு இவனுக்கு பொருளாதாரம் கொடுத்தா இவன் தப்பா போயிருவான், இவனுக்கு டைம் எடுத்து கொடுக்கணும் நம்ம நன்மை. ஆனா நம்ம கேட்கறது கபூல் ஆயிருச்சா அப்படின்னா ஆயிருச்சு. 3 வகை துவா, கபூலியத்தான துவா 3 வகை. ஒன்னு உடனே ஆயிரும், ஓகே பிரச்சனை இல்ல, உடனே சாங்ஷன். இன்னொன்னு நம்முடைய நன்மைக்காக காலம் தாழ்த்தி ஆகும். 3வது நம்முடைய நன்மைக்காக அது கபூலே ஆக. நல்ல எல்லாமே தகுதியாக நல்லாட்ட கேட்கிறோம், பணம் கொடு, நல்லா என்ன வசதியாக்கு, அதை சொன்னாதான் ஈஸியா புரியும், என்ன வசதியாக்கு அப்படின்னு கேட்கிறோம். இவன் இல்ல இவனுக்கு எந்த நிலைமையிலையும் இவன் பணம் கொடுத்தா இவனுடைய ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்காது அப்படின்னு நல்லா நினைச்சு அதை கொடுக்காம வச்சிருப்பான். அப்ப அது என்ன ஆகும், மறுமையில நன்மையாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையில் நன்மையாக கிடைத்த தன்னுடைய பிரார்த்தனைகளை பார்த்துவிட்டு ஒரு மூமின் சொல்லுவானாம், உலகத்துல எந்த துவாவுமே எல்லாம் ஏத்துக்கலன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த துவாவுமே எல்லாம் ஏத்துக்கலன்னா இவ்வளவு நன்மை கிடைச்சிருக்குதே. நான் கேட்டு அப்ப என்னன்னா, கேட்கிற எல்லாமே முதலீடு தான் வச்சுக்கீங்களேன். கேட்கறதுல தப்பு இல்லையே, கேட்கிற எல்லாமே முதலீடு தான். கொடுக்கறதுனால அவனுக்கு குறைய போறது இல்ல, கேட்கறதுனால வாய் ஒண்ணு வலிக்க போறது இல்ல. அழுது கேட்கறதுனால ஈமான் தான் உறுதியாகும். நமக்கு அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுதிப்பத்தன்மை தெரியும், நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அந்த விஷயத்தை நாடி. எனவே அல்லாஹ்விடத்திலே உதவிகளை கேட்டு பெறக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னை ரப்பல் ஆலமீன் ஆக்கியவர் புரிவானாக. அவன் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த ரக சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னை ரப்பல் ஆலமீன் ஆக்கியவர் புரிவானாக. இன்னல்லாஹு யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் தذكرون உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அலா வ அவ்லா வ அஸ்ஸ வ ஜல்ல வ தம்ம வ அக்வா வ அக்பர். அக்மிஸ் ஸலாத்.